வீட்டிலோ நான் மட்டுமே இருந்தேன். தனிமை இனிமை குற்றால மலைச்சாரலாய் எனது மனதை நிறைத்தது. யாருமே இல்லாத அறையில் குட்டி போட்ட பூனையாக நான் அங்கும் இங்கும் நடந்தேன். ஹோம்வொர்க் முடித்த சந்தோஷ கலைப்பில் எனது மனம் நிறைவாக இருந்தது. அடுத்து என்ன செய்யலாம் கேள்வி பேருருவம் எடுத்தது. திடீரென எங்கிருந்தோ அந்த எண்ணம் என் மனதில் உதித்தது. அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஆண்ட்ராய்டு போனில் தவறான காட்சிகளை காண எனது மனம் விரும்பியது. வீட்டில் கதவுகளை எல்லாம் அடைத்தேன், ஜன்னல்களை எல்லாம் சாத்தினேன். வீட்டிலே நான் மட்டுமே இருந்தேன். என்னை பார்ப்பவர்கள் எவரும் இல்லை. எனது செயல்பாடுகள் எதுவும் எவருக்கும் தெரிய போவதும் இல்லை. நான் அந்த தீமையை செய்ய இருந்த அந்த ஓர் வினாடியில் எனது காதுகளுக்குள் ஒரு ஓசை கேட்டது. பாவமோ நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாவ மன்னிப்போ குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த காலேஜ் மாணவி நிலைமை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. அந்தோ பரிதாபம். இவர் மன்னரைக்கு எந்த அளவு நெருங்கி சென்று கொண்டிருக்கிறாளோ அந்த அளவிற்கு இவர் அலட்சியமும் அல்லவா அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதாக அந்த குரல் சொன்னது. நான் திகைத்து போனேன். குரல் வந்த திசையை நோக்கி வெறித்து பார்த்தேன். குரல் தொடர்ந்து கேட்டது. பாவத்தில் ஈடுபட போகும் காலேஜ் மாணவியே, உனக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா? நீ தனிமையில் இருந்தால் என்ன? உனது இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து போனாயா என்பதாக அந்த குரல் உடைத்தது. நான் திகைத்து போனேன். வேர்வை மொட்டுக்கள் நெற்றியில் உதித்தன. பயத்தாலும் பீதியாலும் எனது உடல் கடவெடுத்தன. யாரது? யாரெங்கே என்று சத்தமாக கேட்டேன். அப்பொழுது எனக்கு முன்னால் ஒரு கருத்த உருவம் ஒன்று தென்பட்டது. நான் பயந்து பயந்து நாக்கு உலர நீ யார் என்று கேட்டேன். அப்போது அது சொன்னது, நான் தான் நீ செய்த தீமை என்பதாக. அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, அப்போது எனக்கும் அந்த தீமைக்கும் இடையில் நடந்த உரையாடலை இப்போது உங்கள் முன்னால் காட்சிப்படுத்த போகிறோம். வாருங்கள் கேட்போம் அந்த உரையாடலை. தீமையே, இந்த நள்ளிரவில் நீ ஏன் இங்கு வந்தாய்? உனக்கு அறிவுரை சொல்லத்தான். தீமையாவது அறிவுரை சொல்வதாவது என்ன வேடிக்கை இது? ஆமாம், அறிவுரையோர் தீமையிலிருந்தும் பாடம் பயிர்வார்கள். சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? நீ இங்கே தன்னந்தனியாக இருப்பதாக நினைக்கிறாயா? அதற்கு என்ன இப்போ? நீ இப்போது பாவச் செயல் ஒன்றை செய்வதற்காக இருந்தாய் அல்லவா? அப்போது உன்னுடைய மனதில் தான் எத்தனை திருப்தி. உனக்கு மறுமை நாளில் எல்லாவற்றுக்கும் கணக்கு காட்ட வேண்டுமே என்கிற கவலை துளி கூடவா இல்லாமல் போனது. இந்த சுவர்களுக்கு பின்னால் மனிதர்களின் பார்வையிலிருந்து நீ மறைந்திருக்கலாம். ஆனால் அந்தோ அல்லாஹ் உன்னை எந்நேரமும் எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற நினைப்பு உனக்கு இல்லாமல் போனது ஏன்? நான் நிறைய நல்லமல்களை அன்றாட வாழ்வில் செய்கிறேனே. தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத் கொடுக்கிறேன் என்று எதையுமே நான் விடுவதில்லையே. இது எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டானா என்ன? தனிமையில் இருக்கிற சந்தர்ப்பங்களில் ஒருவர் பாவச் செயல்களில் ஈடுபடுகிற போது அல்லாஹ்வுடனான அவருடைய உறவும் தொடர்பும் உடைந்து விடுகின்றன. அவன் செய்த நல்லறங்களும் அதுவரை அவன் பெற்ற நன்மைகளும் முழுசாக அடைந்து விடுகின்றன என்பது உனக்கு தெரியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் என்னுடைய சமுதாயத்தில் நிறைய பேரை அறிவேன். அவர்கள் மறுமை நாளில் எந்த நிலையில் வருவார்கள் என்றால், அவர்கள் சம்பாதித்த நன்மைகள் சஹாபா என்ற
போயினர். எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கிறேன். உலக வனப்பும் கவர்ச்சியும் எனது மனதை மயக்கிவிட்டன. அல்லாஹ்வின் அடியானே, கவலைப்படாதே, எழுந்திரு. இந்த நேரமும் உனக்கு அவகாசம் இருக்கிறது. எல்லாவற்றையும் சீர் செய்து விடுவதற்கான சாத்தியமும் இருக்கிறது. சரி, இப்போ நான் என்னதான் செய்யட்டும் சொல்லு. நான் பாவச் செயலில் ஈடுபடுவதென்று தீர்மானித்து விட்டேன். அறையில் கதவு ஜன்னல்களை எல்லாம் அடைத்து விட்டேன். எனது கணக்கில் இந்த பாவம் எழுதப்பட்டிருக்கும் அல்லவா? இல்லை, அப்படி நடப்பதில்லை. அதற்கு மாறாக ஓர் அடியான் பாவம் ஒன்றை செய்ய நாடுகிறான். அதன் பிறகு அல்லாஹ்வின் அச்சத்தால் அதனை செய்யாமல் தவிர்த்து விடுகிறான் என்றால் அந்த அடியானின் வினைப்பட்டியலில் ஒரு நன்மை எழுதப்பட்டு விடுகின்றன. எனவே என் இனிய தோழியே, பாவ மன்னிப்பின் கதவை தட்டு. உனது அறைகளின் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிய நிலையிலேயே வைத்திரு. அறையின் விளக்குகளையும் அணைத்து விடு. எதற்காக? இறைவனை வழிபடுவதற்காக, 2 ரக்காத்துகள் தொழுவதற்காக. ஏனெனில் தனிமையின் தீமையை தனிமையின் நன்மைகளை கொண்டே அழிக்க முடியும், சரி செய்ய முடியும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அப்படியே செய்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கையில இருக்கிற இந்த போன்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம கிட்ட கண்களும் இருக்கு, இமைகளும்